நெல்லை ஏர்வாடியில் அரசு பள்ளி மாணவர்கள் மோதிக்கொண்ட விவகாரம் தொடர்பாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை அறிவோம். செய்தியாளர் ராமசுந்தரம் இணைகிறார். ராமசுந்தரம், காவல்துறை தரப்பில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம் என்ன? நெல்லை மாவட்டம் ஏர்வாடி அருகே உள்ள டோனாவூர் பகுதியில் அரசு உதவிபெறும் பள்ளியில நடந்த அந்த மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல்ல இரண்டு மாணவர்கள் அரிவாள் வெட்டு ஏற்பட்டு காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைப்பட்டு வருகிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறை தரப்புல விளக்கம் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளியில படிக்கக்கூடிய 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட சிறிய பிரச்சனை காரணமாகவே இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும், தனிப்பட்ட மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலின் காரணமாகவே இந்த சம்பவமானது நடைபெற்றதாகவும், சமூக பிரச்சனை, சமுதாய ரீதியான மோதலில் இந்த பிரச்சனையும் இந்த விவகாரத்தில் கிடையாது. இந்த விவகாரத்துல மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்ட நிலையில உடனடியாக அவர்கள் ஆசிரியர்கள் மூலம் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைத்த உடனேயே காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனை, இந்த விவகாரத்துல வேற பின்னணியான எந்த சம்பவமும் கிடையாது. மாணவர்களிடையே ஏற்பட்ட தனிப்பட்ட விவகாரம் காரணமாகவே இந்த பிரச்சனை நடந்திருப்பதாக காவல்துறை விளக்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையின் காரணமாக சமூக பதட்டத்தை யாரும் ஏற்படுத்த வேண்டாம், சமூக வலைதளங்கள்ல வேறு மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்க வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையும் நெல்லை மாவட்ட காவல்துறை நெல்லை மாவட்ட மக்களுக்கு வைத்திருக்கிறார்கள். சமுதாய ரீதியான எந்த விதமான பிரச்சனையும் நடைபெறாத நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு மாணவர்களிடம் தகவல்கள் பெறப்பட்டு வருகிறதாகவும், அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் மாவட்ட காவல்துறை தரப்பில் அளிக்கப்பட்ட விளக்கத்தில் குறிப்பிடப்பட்டது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.